வணக்கங்க. இந்த சேனல்ல நம்ம கோனார், ஆயர், இடையர் அவங்கள பத்தியான கல்வெட்டுகள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். ம். இது 1312 ஏடில இருந்த ஒரு கல்வெட்டு. கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, நந்தபுத்ராஸ். நந்தபுத்ராஸ்னா பகவான் கிருஷ்ணர் வழி வந்தவர்கள். வன் தோராபதி. வன் தோராபதினா துவாரகையை ஆண்டவர்கள். திரு ஆயர்பாடி நாட்டவர். திரு ஆயர்பாடி நாட்டவர்னா ஆயர்பாடியில் வாழ்பவர்கள். இது ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் ஆன் இந்தியன் எபிகிராஃபி 1939 அந்த ஒரு இயர்ல வந்த ரிப்போர்ட் இது. இப்போ நம்ம ரிப்போர்ட்டோட ஒரு பேஜுக்கு போவோம். ஓகேங்க. இது என்னன்னா தமிழ் கல்வெட்டு தான். ஆனா தமிழ் கல்வெட்டை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தமிழ் கல்வெட்டு வேணும்னா நீங்க அந்த இதுல போயிட்டு அந்த ஆர்கியாலஜிக்கல் இது நான் போட்டிருந்தேன் தான், அதுல போயிட்டு நீங்க படிச்சுக்கலாம். ஓகே. என்ன சொல்லுதுன்னா, இது மாரவர்ம சுந்தர பாண்டியன் காலத்து கல்வெட்டு. என்ன சொல்லுதுன்னா, நந்தபுத்ராஸ் ஆர் வன் தோராபதி திரு ஆயர்பாடி நாட்டவர் செட்டில்ட் இன் தொண்டை மண்டலம். என்னன்னா கிருஷ்ணர் வழி பகவான் கிருஷ்ணர் வழி வந்தவர்கள், துவரையை ஆண்டவர்கள், ஆயர்பாடியில் வாழ்பவர்கள். இதுதாங்க சொல்லுது. அப்புறமா இதை பேஸ் பண்ணி நிறைய புக்கும் எழுதியிருக்காங்க. நிறைய பேர் புக்கும் எழுதியிருக்காங்க. இதுல ஒரு புக்கு ட்ரேட் ஐடியாலஜி அண்ட் ஆர்கனைசேஷன். அதுலயும் அவங்க சொல்லியிருக்காங்க, நந்தபுத்ராஸ் ஆஃப் த யாதவா லீனியேஜ், டிசெண்டன்ஸ் ஆஃப் த லார்ட் ஆஃப் துவாரகா கிருஷ்ணா. அடுத்த வாட்டி உங்ககிட்ட யாருன்னா கேட்டாங்கன்னா நீங்க கிருஷ்ணர் வழி வந்தவங்க அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு என்ன உங்களுக்கு கல்வெட்டு இருக்குன்னா நீங்க இந்த கல்வெட்டு எல்லாம் காமிக்கலாங்க. இதெல்லாம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பப்ளிஷ் பண்ணது, 12th செஞ்சுரியில் பப்ளிஷ் பண்ணது. சரிங்க, ஓகேங்க. இன்னும் நம்ம நிறைய கல்வெட்டு பார்ப்போம். இது பாருங்க, ஷேர் பண்ணுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே.